தி சீக்ரெட் புத்தகத்தின் முதல் அத்தியாயம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் ஈர்ப்பு விதி. இந்த விதி சொல்லும் செய்தி மிக எளிமையானது. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே நீ உன் வாழ்க்கையில் ஈர்க்கிறாய். உன் சிந்தனைகள் வெறும் கற்பனை அல்ல, அது பிரபஞ்சத்துக்கே அதிர்வுகளை அனுப்புகிறது. அந்த அதிர்வுகள் திரும்ப உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. உதாரணமாக, ஒருவன் எப்போதும் எனக்கு பிரச்சனை என்று நினைத்தால் அவன் வாழ்க்கை உண்மையிலேயே பிரச்சனைகளால் சூழப்படும். ஆனால் ஒருவன் என் வாழ்க்கை நல்லது, நான் வெற்றி பெறப்போகிறேன் என்று நம்பினால் பிரபஞ்சமே அவனுக்காக வாய்ப்புகளை திறக்கும். இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறது. உன் மனதின் சக்தி அளவற்றது. நீ நல்ல எண்ணங்களை விதை போல விதைத்தால் அதிலிருந்து வெற்றியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வளர்ந்து வரும். காட்சி உருவாக்கம், அதாவது நீ கனவு காண்பதை உன் மனதில் படம் போல கற்பனை செய். அது நடந்துவிட்டது போல உணர். நன்றி, உனக்குள்ளவற்றுக்கு நன்றி கூறு. நன்றி செலுத்தும் மனம் இன்னும் அதிக நன்மைகளை உன்னிடம் கொண்டு சேர்க்கும். பிரபஞ்சம் உன் ஆர்டரை கேட்கும் ஒரு பெரிய உணவகம் போல. நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு தயாரித்து தரும். ஆனால் நீ எதிர்மறையானதை கேட்டால் அதையும் அது தரும். அதனால் உன் மனதை கட்டுப்படுத்து. நல்லதை நினை, வெற்றியை கற்பனை செய், ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நம்பு. முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லும் பாடம். தி சீக்ரெட் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயம் நமக்கு ஒரு எளிய உண்மையை விளக்குகிறது. அது என்னவென்றால், உன் சிந்தனையே உன் வாழ்க்கையின் அடித்தளம். நீ என்ன நினைக்கிறாயோ அதையே நீ உன் வாழ்க்கையில் பெறுகிறாய். உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நல்ல விதை நட்டால் நல்ல அறுவடை கிடைக்கும். கெட்ட விதை நட்டால் கெட்ட அறுவடை கிடைக்கும். அதே போல உன் சிந்தனை விதைக்கும் விதைகள் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. உதாரணமாக, ஒருவன் எப்போதும் எனக்கு கஷ்டம்தான் வரும், என் வாழ்க்கை மோசமாகத்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த கஷ்டங்களே உண்மையாக வந்து அவனை சுற்றி வளையும். ஆனால் ஒருவன் எனக்கு நல்லவை நடக்கும், என் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் என்று நம்பிக்கையோடு சிந்தித்தால் அந்த நம்பிக்கையை பிரபஞ்சமே கேட்டு அவனுக்காக நல்ல வாய்ப்புகளை திறக்கும். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் ரகசியம் என்னவென்றால், உன் மனம் ஒரு காந்தம் போல. அது எதை அதிகமாக சிந்திக்கிறதோ அதை உன்னிடம் ஈர்க்கும். கஷ்டத்தை சிந்தித்தால் கஷ்டமே வரும், சந்தோஷத்தை சிந்தித்தால் சந்தோஷமே வரும். அதனால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் விஷயங்களை தினமும் மனதில் படம் போல கற்பனை செய். அதை நடந்துவிட்டது போல உணர்ந்து இங்கு 2 சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கின்றன. காட்சி உருவாக்கம், நீ கனவு காண்பதை உன் மனதில் படம் போல தெளிவாக கற்பனை செய். அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல உணர்ந்தால் அந்த உணர்வு பிரபஞ்சத்தை உன்னிடம் இழுக்கும். நன்றி, உன்னிடம் உள்ளவற்றுக்கு நன்றி கூறு. நன்றி கூறும் மனம் இன்னும் அதிக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உன்னிடம் கொண்டு வரும். பிரபஞ்சம் ஒரு பெரிய உணவகம் போல. நீ ஆர்டர் செய்வது போலவே அது உனக்கு தரும். ஆனால் நீ எதிர்மறையானதை ஆர்டர் செய்தாலும் அதையே தரும். அதனால் உன் மனதை நீ கட்டுப்படுத்து. நல்லதை சிந்தி, வெற்றியை கற்பனை செய், ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நம்பு. இரண்டாவது அத்தியாயம் நமக்கு சொல்லும் பாடம். தி சீக்ரெட் புத்தகத்தின் 3வது அத்தியாயம் நமக்கு ஒரு அற்புதமான வழியை சொல்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவன் தான் தன் விதியை மாற்றுகிறான். தி சீக்ரெட் புத்தகத்தின் 3வது அத்தியாயம் அந்த ரகசியத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நமக்கு சொல்கிறது. வாழ்க்கையில் எதையும் அடைய 3 படிகள் தான் போதும். அவை கேள், நம்பு, பெறு, ஆம். இம்3 வார்த்தைகள் தான் வெற்றியின் மூல காரணம். முதல் படி கேள். நீ விரும்பும் விஷயத்தை தெளிவாக பிரபஞ்சத்திடம் கேள். குழப்பமின்றி நம்பிக்கையுடன் சொல். எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்று பொதுவாக வேண்டாதே. அதற்கு பதிலாக, எனக்கு வருடம் 10 லட்சம் சம்பளம் தரும் தகவல் தொழில்நுட்பம் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லு. அந்த கேள்வியே பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் சிக்னல். இரண்டாவது படி நம்பு, பிலீவ். நீ கேட்டதை பிரபஞ்சம் தரப்போகிறது என்ற உறுதியான நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கையே உன் அதிர்வை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. நீ ஏற்கனவே அதை பெற்றுவிட்டாய் என்று உணர்ந்துவிடு. அந்த உணர்வு தான் வாய்ப்புகளை உன்னிடம் இழுக்கிறது. சந்தேகம் வந்தால் அது சிக்னலை உடைத்துவிடும். அதனால் நம்பு, உறுதியாக நம்பு. மூன்றாவது படி பெரு. நீ கேட்டது கிடைத்து விட்டது என்று உணர்ந்து மகிழ்ச்சி கொள். உண்மையில் சம்பளம் வந்துவிட்டது போல மகிழ்ச்சி அனுபவி. அந்த உணர்வுதான் பிரபஞ்சத்துக்கு உறுதி அளிக்கிறது, இது எனக்கானது என்று. பிரபஞ்சம் உன் வார்த்தைகளை அல்ல, உன் உணர்வுகளை கேட்கிறது. அதனால் எப்போதும் நன்றி சொல்லு. நன்றி என்ற ஒலிதான் பெறுதலை வேகப்படுத்தும். நீ தினமும் இந்த 3 படிகளை பின்பற்றினால், கேள், நம்பு,
பெரு. உன் சிந்தனை உன் வாழ்க்கையை மாற்றும். தி வாழ்க்கையில் நம்மை மாற்றி அமைக்கும் சில சக்தி வாய்ந்த ரகசியங்கள் இருக்கின்றன. தி சீக்ரெட் புத்தகத்தின் 4வது அத்தியாயம் அதையே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அத்தியாயம் நமக்கு 3 முக்கியமான செயல்முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. அவை கற்பனை, நன்றி உணர்வு மற்றும் விஷன் போர்டு. இவை சாதாரண செயல்கள் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வல்லமை கொண்டவை. கற்பனை. முதலாவது கற்பனை. நீ விரும்பும் வாழ்க்கையை, கனவுகளை மனதில் படம் போடுவதே கற்பனை. நீ ஒரு நல்ல வேலை வேண்டுமா? அப்படியானால் ஒரு நாள் வேலை கிடைத்தால் நல்லது என்று மட்டும் நினைக்காதே. ஏற்கனவே அந்த வேலை உன்னிடம் இருக்கிறது என்று மனதில் கற்பனை செய். அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்கிறாய் என்று நினைத்துப் பாரு. சம்பளச்சீட்டை கையில் பிடித்திருப்பது போல உணர்ந்து பாரு. உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்று கற்பனை செய். இப்படி மனதில் படம் போட்டால் அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்துடன் இணைந்து அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையில் நிஜமாக்கும். மனம்தான் விதை. அந்த விதையை கற்பனையால் விதைத்தால் அது நிஜத்தில் வளர்ந்து பழம் கொடுக்கும். நன்றி உணர்வு. 2வது நன்றி உணர்வு. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி குறை சொல்லும் பழக்கத்தை விடு. அதற்கு பதிலாக ஏற்கனவே உன்னிடம் உள்ளவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்கு. இன்று உனக்கு உணவு இருக்கிறதா? அதற்கு நன்றி சொல். உனக்கு குடும்பம் இருக்கிறதா? அதற்கு நன்றி சொல். உனக்கு உடல் நலம் இருக்கிறதா? அதற்கு நன்றி சொல். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்திடம் சொல்லும் ஒரு செய்தி. எனக்கு கிடைத்ததை நான் மதிக்கிறேன், இன்னும் அதிகம் வர தயாராக இருக்கிறேன் என்பதே அந்த செய்தி. நன்றி சொல்லும் மனம் குறைபாட்டை நீக்கி வளம் வருவதற்கான கதவுகளை திறக்கும். விஷன் போர்டு. 3வது விஷன் போர்டு. நீ விரும்பும் விஷயங்களை ஒரு போர்டில் படம் போடுவது. ஒரு பெரிய வீடு வேண்டும் என்றால் அந்த வீட்டின் படத்தை ஒட்டிக்கொள். ஒரு கார் வேண்டும் என்றால் அந்த காரின் படத்தை அங்கே வை. உன் கனவுகளை வார்த்தைகளாக எழுதி பார்வைக்கு வைரு. அதை தினமும் பார்ப்பதன் மூலம் உன் மனதில் அந்த கனவு ஏற்கனவே உன்னுடையது என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த உறுதியான நம்பிக்கையே உன் சிந்தனையை பிரபஞ்சத்துடன் ஒத்திசைக்கிறது. அந்த ஒத்திசைவுதான் உன் ஆசைகளை நிஜமாக்கும். நிறைவு. இந்த 3 சக்தி வாய்ந்த விஷன் போர்டு, நன்றி உணர்வு, கற்பனை செயல்முறைகளையும் உன் வாழ்க்கையில் பின்பற்றத் தொடங்கு. இவை சின்ன செயல்கள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவிகள். நீ தினமும் கற்பனை செய்தால், நன்றி சொன்னால், கனவுகளை படமாக்கி பார்த்தால் உன் மனம் அதிர்வுகளை அனுப்பும். முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பணம் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு ஆற்றல். ஆம், ஈர்ப்பு விதி என்ற விதி சொல்லும் ஒரு எளிய உண்மை இதுதான். நீங்கள் பணம் குறித்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாற்றினால் பணம் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். முதலில் பணம் பற்றிய நம்பிக்கைகள் முதன்மையான ரகசியம். பலர் சொல்வார்கள், பணம் எல்லா தீமைகளுக்கும் காரணம். ஆனால் ரொண்டா பைரன் சொல்வது மாறுபட்டது. பணம் தீமை அல்ல, அது நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நீங்கள் மனதில் எனக்கு பணம் போதவில்லை என்று நினைத்தால் பிரபஞ்சம் அந்த குறைவே உங்களுக்கு அதிகமாக தரும். ஆனால் நீங்கள் நான் பணத்திற்கு தகுதியானவன், பணம் எளிதாக எனது வாழ்க்கைக்குள் வருகிறது என்று நம்பினால் அந்த நம்பிக்கை, அந்த அதிர்வு பிரபஞ்சத்துடன் இணைந்து புதிய வாய்ப்புகள், புதிய வருமானங்கள், புதிய சாத்தியங்கள் உருவாக்கும். 2வது கேள், நம்பு, பெரு. தி சீக்ரெட் புத்தகத்தின் மையம் இந்த 3 சொற்களில் தான் இருக்கிறது. கேள், நம்பு, பெரு. முதலில் நீங்கள் தெளிவாக கேட்க வேண்டும். நான் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றல்ல, நான் மாதம் 1 லட்சம் ரூபாய் பெறுகிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். அடுத்தது நம்புங்கள், அது ஏற்கனவே உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று. தினமும் இதை உணர்வாக கொள்ளுங்கள். கடைசியாக பெற தயாராக இருங்கள். பணம் வரும் வழிகள் எப்படி இருக்கும் என்று கேட்காதீர்கள். அதற்கான கதவுகள் பிரபஞ்சம் தானாக திறக்கும். 3வது எப்படி வரும் என்ற கேள்வியை விடுங்கள். பலர் நினைப்பது எப்படி பணம் வரும், எங்கே இருந்து வரலாம். ஆனால் இந்த கேள்விதான் நம்மை நிறுத்துகிறது. ரொண்டா பைரன் சொல்கிறார், நீங்கள் எப்படி என்ற கேள்வியை விட்டுவிட்டால்தான் பிரபஞ்சம் எப்படி என்ற பதிலை தரும். உங்கள் கடமை நம்புவது மட்டுமே. நான் நிறைய பணம் ஈர்க்கிறேன் என்ற உணர்வை நீங்க நிலைநிறுத்துங்கள். அதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும். 4ஆம் நன்றி உணர்வு மற்றும் கொடுக்கும் மனம். நம்மிடம் உள்ள பணத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்லத் தொடங்குங்கள். என்னிடம் இருக்கும் இந்த சிறிய தொகைக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பெரிய வாய்ப்புகளை கவரும். மேலும் கொடுப்பதில் பயப்படாதீர்கள். பணம் ஒரு ஓட்டம், அதை நின்றுவிட்டால் தடை ஏற்படும். ஒருவர் சொன்னது போல, நீங்கள் கொடுக்கிற அளவுக்கு பிரபஞ்சம் அதை இரட்டிப்பாக தரும்.
5வது பணம் உங்கள் பிறப்புரிமை. த சீக்ரெட் டு மணி சொல்கிறது, பணம் என்பது சிலருக்கான சலுகை அல்ல, அது அனைவருக்கும் சமமான ஒரு பிறப்புரிமை. பிரபஞ்சத்தில் எல்லாம் பரபரப்பாக இயங்கும் ஆற்றல் போல பணமும் ஒரு அலை. அந்த அலைக்கு நீங்கள் இணைந்தால் வாழ்க்கை முழுவதும் வளம் உங்களை தேடி வரும். உங்கள் மனதில் நான் செல்வம், வளம், சாத்தியங்கள் நிறைந்தவன் என்று உறுதியாக சொல்லுங்கள். இதுவே பணத்தை ஈர்க்கும் முதல் ரகசியம். நினைவில் கொள்க, பணத்தை பற்றிய உங்கள் எண்ணங்களே உங்கள் நிதி வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கின்றன. இன்று தொடங்குங்கள். நான் பணத்துக்கு காந்தம், பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. இதுதான் தி சீக்ரெட் டு மணி. மனத்தின் காந்த சக்தியை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் செல்வம் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் உறவுகளில் சந்தோஷத்தை தேடுகிறோம். ஆனால் தி சீக்ரெட் சொல்வது, அந்த சந்தோஷத்தை முதலில் உன்னுள் உருவாக்கு என்பதுதான். நீ உன்னையே நேசிக்காமல் மற்றவரிடமிருந்து அன்பை எதிர்பார்த்தால் அந்த உறவு குறைந்து போகும். ஆனால் நீ உன்னை மதித்தால் உலகமே உன்னை மதிக்கும். உறவுகளில் பிரச்சனை வந்தால் நம்முடைய சிந்தனை தான் அதை உருவாக்கி இருக்கலாம். நீ ஒருவரை அவர் என்னை காயப்படுத்துகிறார் என்று நினைத்தால் அந்த உணர்வு மேலும் பெரிதாகும். ஆனால் அவர் மாறுவார், அவர் நல்லவர் என்று நம்பினால் பிரபஞ்சமே அதை நிஜமாக்கும். உண்மையான அன்பு என்பது மற்றவரை மாற்றுவது இல்லை, அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஏனெனில் ஒவ்வொரு உயிரும் உன்னுடைய சிந்தனையின் பிரதிபலிப்பே. அன்பு ஒரு ஆற்றல், அது நீ அனுப்பும் அதிர்வாகவே திரும்பி வரும். நீ கோபம், குறைச்சல், பயம் அனுப்பினால் அதே உணர்வுகள் மீண்டும் உன்னிடம் வரும். ஆனால் நீ நன்றி, அன்பு, அமைதி அனுப்பினால் உன் உலகம் அமைதியாகும். தி சீக்ரெட் சொல்லும் ரகசியம் இதுதான். உறவுகளை சரி செய்ய வேண்டாம், உன் சிந்தனையை சரி செய். உண்மையான மாற்றம் உன் மனதிலிருந்து தொடங்கும். நீ உன்னை அன்பாக பார்க்கும் அந்த நிமிடத்தில் உலகமே உன்னை அன்பாக அணைக்கும். அன்பு ஒரு கண்ணாடி போல, நீ சிரித்தால் அது சிரிக்கும். எப்போதும் நினைவு கொள், உண்மையான உறவு உன் உள்ளத்தோடு தான். அதை காத்தால் மற்ற எல்லா உறவுகளும் தானாக மலரும். பாடம், உண்மையான அன்பு மற்றவரிடமிருந்து கிடைப்பது அல்ல, அதை நீ உன் உள்ளத்தில் உருவாக்கும் போதுதான் உலகமே உன்னை அன்பால் நிரப்பும். கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும், தவறவிடாதீர்கள். தி சீக்ரெட் புஸ்தகத்தின் 7வது அத்தியாயம். உடல் நலம் என்றால் என்ன தெரியுமா? அது வெறும் மருந்தால் கிடைக்கும் ஒன்றல்ல, அது மனத்தின் நம்பிக்கையால் உருவாகும் ஒரு அதிசயம். நம்முடைய உடல் எப்போதும் நம்முடைய எண்ணங்களை கேட்டு செயல்படுகிறது. நீ உன்னை நோய்வாய்ப்பட்டவன் என்று நம்பினால் உடல் அதற்கு ஏற்ப தாழ்ந்துவிடும். ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் உடல் நாளுக்கு நாள் மேம்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்பினால் உடல் அதற்கேற்ப உழைக்கத் தொடங்கும். நீ சொல்வது, நினைப்பது, உணர்வது எல்லாம் உன் செல்கள் கேட்கின்றன. அந்த சின்ன சின்ன எண்ணங்கள் தான் உன் உடலின் வலிமையையும் பலவீனத்தையும் தீர்மானிக்கின்றன. ஒரு மனிதன் எப்போதும் தன் நோயை பற்றியே பேசுகிறான் என்றால் அவன் தன் நோய்க்கே ஆற்றல் அளிக்கிறான். ஆனால் ஒருவன் தன் ஆரோக்கியத்தை குறித்தே பேசினால் அவன் தன் உடலை குணப்படுத்தும் வழியை திறந்து விடுகிறான். நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதையே நீ அதிகப்படுத்துகிறாய். நோயை நினைத்தால் நோய் பெருகும், நலத்தை நினைத்தால் நலம் பெருகும். இதுதான் உடல் நலத்தின் ஆரோக்கியம் என்பதின் அடிப்படை உண்மை. மருத்துவர்கள் உனக்கு மருந்தளிக்கலாம், ஆனால் குணப்படுத்தும் சக்தி உன்னுடைய மனத்தில் தான் இருக்கிறது. மருந்து என்பது ஒரு தொடக்கம், ஆனால் குணம் அடைவது உன் நம்பிக்கையின் முடிவு. நீ உன் உடலிடம் சொல்ல வேண்டும், நான் வலிமையானவன், என் உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இந்த நம்பிக்கை தான் உடலுக்குள் உயிரை ஊட்டும் சக்தியாக மாறுகிறது. நன்றி சொல்லும் பழக்கம் உன் உடலை மாற்றும். ஒவ்வொரு நாளும் உன் உடலுக்கே நன்றி சொல். என் இதயம் துடிக்கிறது, என் சுவாசம் இயங்குகிறது, என் கண்கள் பார்க்கின்றன. இந்த நன்றி உணர்வு உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஆரோக்கியத்தை விதைக்கிறது. சில நேரங்களில் நோயை விட பயம்தான் நம்மை அதிகம் பாதிக்கிறது. நான் குணமாக மாட்டேன் என்ற ஒரு சிறு எண்ணமே பெரிய வலியை உருவாக்குகிறது. ஆனால் நான் நன்றாகி வருகிறேன் என்று உறுதியாக நம்பினால் உன் உடல் அதற்காகவே வேலை செய்யும். சிரிப்பு ஒரு மருந்து. சிரிக்கும் போது உன் உடலில் நல்ல ஹார்மோன்கள் உற்பத்தியாகின்றன. அது உன் உடலை தளர வைக்கும், மனதை அமைதியாக்கும். மகிழ்ச்சி தான் குணப்படுத்தும் மிகப்பெரிய ஆற்றல். அதனால் கவலைக்கு பதில் சிரிப்பு கொடு. பயம் வரும்போது நம்பிக்கை கொடு. துன்பம் வரும்போது நன்றி கொடு. இப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடு. உன் உடலை கற்பனை செய். நீ சுறுசுறுப்பாக நடக்கிறாய், சிரிக்கிறாய், உன் முகம் ஒளி வீசுகிறது. அந்த காட்சி உன் மனதில் தினமும் வரட்டும்.
அது உன் உடலுக்கே ஒரு புதிய உத்தரவாகும். அது சொல்வது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். உடல் நலம் என்பது கடவுளின் பரிசு அல்ல, அது உன் நம்பிக்கையின் விளைவு. நீ உன் எண்ணங்களை மாற்றினால் உன் உடலும் மாறும். நம்பிக்கை வை, நன்றி சொல்லு, சிரித்து வாழ். அப்போதுதான் நீ உண்மையில் வாழ்கிறாய். இதுவே உடல் நலத்தின் நம் உலகில் நிகழும் எல்லா நிகழ்வுகளும் நல்லவையோ துன்பங்களோ நம் சிந்தனைகள் மற்றும் அதிர்வுகளால் கற்றுக்கொள்ளப்பட்டவை என்று தி சீக்ரெட் இசைக்கதை சொல்கிறது. அத்தியாயம் 8. உலகின் ரகசியம் என்பது நாம் எதிர்கொள்ளும் அச்சங்கள், கவலைகள், எதிர்ப்புகள். அவற்றை எதிர்க்கிற போது நமக்கே அது அதிக சக்தியை பெற்று வலுப்படுகிறது என்று குறிப்பிடுகிறது. நீங்கள் எதிர்ப்பது நிலைத்திருக்கும் என்று கார்ல் ஜங் சொல்வது போல, நீங்கள் எதிர்க்கும் விஷயத்தை தான் நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் வலுப்படுத்துவீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் போராட்ட வெளிச்சம் என்பது நேரத்தை, சக்தியையும் கவனத்தையும் அந்த எதிர்ப்புகளை உணர்வாகவும் எண்ணங்களாகவும் அதிகரிக்கும். அதனால் உலகில் எந்த பிரச்சனையையும் ரத்தினமாக எதிர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் விரும்பும் உலகம், நீங்கள் விரும்பும் அசல், நீங்கள் விரும்பும் சக்தி. அத்தியாயம் 8 புத்தகம் எவ்வாறு இதை செயல்படுத்தலாம் என்று நமக்கு வழிகாட்டும். முடக்கங்கள், வெறுமை செயல்கள், அவற்றை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? நீங்கள் எதிர்க்கிற போராட்டம், வறுமை, அஞ்சல் ஆகியவற்றின் போது நீங்கள் அதற்கே சக்தி கொடுப்பீர்கள். அதற்குப்பாக உங்கள் எண்ணங்களை, உங்கள் கவனத்தை, உங்கள் உணர்வுகளை, உங்கள் முழு உள்ளார்ந்த நோக்கத்தை நாணய வளம், அமைதி, பசுமை, நேர்மை போன்றவைகள் அடக்கே திருப்புங்கள். உலகில் போராட்டங்களை குறைக்க விரும்பினால் அதை எதிர்ப்பது அல்ல, அதை மாறுதல் நோக்கத்தில் கவனம் செலுத்துவதுதான் அந்த உலகின் ரகசியம் யாதென சொல்கிறது. உதாரணம், இது போன்று நினைக்கலாம். நான் வறுமையாக இருக்க விரும்பவில்லை என்று தொடர்ந்து நினைக்கும் போது நீங்கள் வறுமையை மீண்டும் உண்டுபடுத்தும். ஆனால் நான் செழிப்பாக வாழ்கிறேன் என்று உங்கள் உள்ளார்ந்த மனதில் பெரிதும் நினைத்தால் அந்த அதிர்வுகளும் அதற்கு ஏற்ப சூழலும் உங்களையே நோக்கி வரும். சுருக்காக, எதிர்ப்பதை விட நீங்கள் விரும்பும் வளத்தை கண்டு அதற்கே கரத்தை மாற்றுங்கள். உங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் அமைதி, செழிப்பு நோக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த நிலையை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அடைந்து கொள்ள வேண்டும். உலகமே அதற்கே பதிலளிக்கும். தி சீக்ரெட் புத்தகத்தின் 9வது அத்தியாயம், அதாவது உன்னுடைய ரகசியம். இது முழு புத்தகத்தின் மையப்புள்ளி. இந்த அத்தியாயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை, நீ ஒரு படைப்பாளர். உன் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி முழுமையாக உன்னுள் தான் உள்ளது. பிரபஞ்சத்திலிருந்து தனி மனிதன் அல்ல, நீ அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். நீயே சிந்திக்கிறாய், நீயே உணர்கிறாய், நீயே படைக்கிறாய். உன் சிந்தனை ஒரு காந்தம் போல, உன் உணர்வுகள் அந்த காந்தத்தின் சக்தி. நீ எதை நினைக்கிறாயோ அதை உணர்வோடு அனுப்பினால் பிரபஞ்சம் அதே அதிர்வை திருப்பி உனக்கு கொடுக்கும். இதுதான் ஈர்ப்பு விதியின் மிக ஆழமான உண்மை. நாம் பெரும்பாலும் நம்மை ஒரு பலவீனமான மனிதனாகவே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் ஒரு ஆற்றல் வடிவம். நமது உடல், சிந்தனை, உணர்வு அனைத்தும் ஆற்றல் அலைகள். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதே ஆற்றலால் தான் இயங்குகிறது. அதனால் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வாக போகிறது. அந்த அதிர்வுகள் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இந்த அத்தியாயம் ஒரு எளிய ஆனால் ஆழமான விஷயத்தை சொல்கிறது. நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் அதிர்வை மாற்று. நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை தொடங்கு. நன்றி சொல்வதை வழக்கமாக்கு. எல்லாம் சரியாக நடக்கிறது என்ற நம்பிக்கையில் இரு. அந்த உணர்வு உன்னுள் எழுந்தால் உன் வாழ்க்கையும் அதை பிரதிபலிக்கும். பிரபஞ்சம் உன் உணர்வுகளை கேட்கிறது, உன் வார்த்தைகளை அல்ல. அதனால் நீ எனக்கு பிரச்சனை வேண்டாம் என்றால் கூட அது பிரச்சனை என்பதையே கேட்கும். அதற்கு பதிலாக நான் அமைதியாக இருக்கிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது என்று நினை. அதுவே உன்னிடம் நல்லவற்றை ஈர்க்கும். ராண்டா பர்ன் இந்த அத்தியாயத்தில் சொல்லும் அழகான கருத்து என்னவென்றால், நீ உன் வாழ்க்கையின் பிரதான நடிகர் மட்டுமல்ல, நீயே அதன் இயக்குனர். நீ நினைக்கும் எண்ணங்கள் உன் வாழ்க்கை திரைக்கதை. நீ உணர்கிற உணர்வுகள் அதன் பின்னணி இசை. நீ செய்வது அந்த காட்சியின் நிகழ்வு. எல்லாமே உன்னிடமே தொடங்குகிறது. பாடம் மிக தெளிவானது. உன்னுள் இருக்கும் சக்தியை மறக்காதே. பிரபஞ்சத்துடன் நீ ஒன்றாக இருக்கிறாய். உன் சிந்தனையால் உன் வாழ்க்கையை நீயே வடிவமைக்கிறாய். நீ நல்லதை நினைத்தால் நல்லவை உன்னை தேடி வரும். நீ உன்னை நேசித்தால் உலகமும் உன்னை நேசிக்கும். அதனால் உன்னை நம்பு, உன் சிந்தனையை உயர்த்திக்கொள்.
தி சீக்ரெட் புத்தகத்தின் 10வது அத்தியாயம், வாழ்க்கையின் ரகசியம். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி போல. நீ எதை நினைக்கிறாயோ அதைத்தான் அது உன்னிடம் திருப்பித் தரும். நீ சிரித்தால் உலகம் உன்னுடன் சிரிக்கும். நீ நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்சம் உனக்காக கதவுகள் திறக்கும். ஆனால் நீ பயந்தால், சந்தேகப்பட்டால், அதே விஷயங்களை வாழ்க்கை உன்னிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பும். அதனால் வாழ்க்கையின் ரகசியம், நீ வெளியுலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, உன் உள்ளுலகத்தை மாற்றினால் போதும். நன்றி சொல்லும் பழக்கம் வாழ்க்கையின் கதவை திறக்கும் திறவுகோல். நன்றி என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு ஆற்றல். நீ ஏற்கனவே பெற்றுள்ள சிறிய விஷயங்களுக்கே நன்றி சொல்லு. அப்போதுதான் பிரபஞ்சம் இன்னும் பெரிய வரங்களை உனக்குத் தரும். நீ எதை மதிக்கிறாயோ அதுதான் பெருகும். அதுதான் தி சீக்ரெட் சொல்வது. மகிழ்ச்சி என்பது வெற்றிக்கு பிறகு வரும் ஒன்றல்ல, அது வெற்றியை ஈர்க்கும் விதை. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல நிகழ்வுகள் உன் பக்கம் வரத் தொடங்கும். ஏனெனில் பிரபஞ்சம் உன் உணர்வுகளை கேட்டு செயல்படுகிறது. நீ உள்ளத்திலே அமைதியாக இருந்தால் வெளியில் அமைதி உருவாகும். அன்பு, அது உலகின் மிக வலிமையான சக்தி. நீ யாரையும் அன்போடு அணுகினால் அந்த அன்பே உன்னிடம் திரும்பி வரும். அன்பு கொடு, அன்பாக பேசு, அன்பாக வாழ். ஏனெனில் அன்புதான் வாழ்க்கையை முழுமையாக்கும் ரகசியம். வாழ்க்கை ஒருபோதும் உன்னிடம் நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்காது. அது கேட்கும் ஒரே கேள்வி, நீ என்ன நினைக்கிறாய்? நீ நல்லதை நினைத்தால் நல்லதே வரும். நீ நம்பிக்கையை வளர்த்தால் வெற்றி வரும். நீ அன்பை விதைத்தால் மகிழ்ச்சி மலரும். தி சீக்ரெட் புத்தகத்தின் கடைசி அத்தியாயம் நமக்குச் சொல்லும் ஆழமான செய்தி, வாழ்க்கை என்பது உன்னால் உருவாக்கப்படும் ஓர் ஓவியம். ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும், அதில் ஒரு நிறம். அதை அழகாக வரைந்திடும் கலைஞன் நீயே. ஆகையால் நம்பு, உணர், நன்றி சொல், அன்பு செய், மகிழ்ச்சியாக வாழ். அதேதான் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம். கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.